ஹாய் காய்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் ரொம்ப சந்தோஷமாவும் ஆரோக்கியமாவும் இருக்கணும்னு சொல்லிட்டு என்னோட விஷஸ். நான் இன்னைக்கு இந்த vlogல ஒரு விஷயத்த நான் ஷேர் பண்ணியிருக்கேன். அது என்ன அப்படின்னா அர்ஷாவோட ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் பெர்ஃபார்மன்ஸ் அண்ட் ஆல்சோ அவன் ரொம்ப சூப்பரா பண்ணியிருந்தான். அண்ட் அது மட்டும் இல்ல, நான் வீட்டை அலங்காரம் பண்றதுக்காக நிறைய புது புது ப்ராடக்ட்ஸ் வாங்கியிருந்தேன். அதையும் நான் உங்களுக்கு இந்த வீடியோல ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ வாங்க வீடியோல போலாம். எப்பவுமே ட்ரையர் யூஸ் பண்ணும்போது சீரம் கண்டிப்பாக யூஸ் பண்ணுங்க. சீரம் இல்லாமல் ட்ரையர் யூஸ் பண்ணவே பண்ணாதீங்க. நான் ட்ரையர் இங்கே கொண்டு வரதுக்கு முன்னாடியே அங்கே சீரம் போட்டுட்டு வந்துட்டேன். ஆல்ரெடி என் ஹேரும் கொஞ்சம் ஈரமாக தான் இருக்குது. அதுலேயே நான் சீரம் போட்டுட்டு தான் பண்ணுறேன். நான் யூஸ் பண்ணுற இந்த பிலிப்ஸோட 1600 வாட்ஸ் ஹேர் ட்ரையர் வந்து ரொம்ப நல்லா இருக்கும். பிகினர்ஸ்க்கு ஏற்றது தான், பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியும் தான். இதில் 3 மோட்ஸ் இருக்கு. ஒன்று வந்து ட்ரை ஏர் தான், இன்னொன்று வந்து கொஞ்சம் லைட்டாக வார்மாக இருக்கும். அதுக்கு லாஸ்ட்டில் இருக்கிறது வந்து ரொம்ப ஹாட்டாக இருக்கும். எனக்கு வந்து ப்ரெக்னென்சிக்கு அப்புறம் ரொம்ப இந்த சில்னஸ்லாம் வந்து ரொம்ப ஈரனாவே ஒத்துக்கவே மாட்டேங்குது. சும்மாவே கொஞ்ச நேரம் தண்ணியில கை வச்சாவே ஈரம் ஆயிடுதா. ஸோ அதுக்காகவே நான் மெயினாக வாங்கினது. அதுக்கு முன்னாடியே வந்து அர்ஷா பிறந்துட்டதுக்கு அப்புறம் அவனுக்காக வந்து தலை வந்து ஈரமா இருக்கக்கூடாது அப்படின்றதுக்காகவே இதை வாங்கினது. ஆக்சுவலா பிலிப்ஸ்லயே இதுதான் ரொம்ப பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியா இருக்கும். ஸ்டில் நான் இதுதான் யூஸ் பண்றேன். இதுக்கு மேல எதையும் நான் அப்கிரேட் பண்ணல. இது ரொம்ப வருஷமா நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்றதுனால நல்லா உழைக்குதா, அதனால இதோட நிறுத்திட்டேன். வீட்டுல சின்ன பசங்களுக்காக யூஸ் பண்றீங்க, இல்ல நீங்களே பிகினரா இருக்கீங்க அப்படின்னா இதை நீங்க வாங்கி கண்டிப்பா யூஸ் பண்ணலாம். ப்ராடக்ட் நான் கீழே டேக் பண்றேன், வேணுன்றவங்க செக் பண்ணி பாருங்க. நான் இந்த வீடியோல யூஸ் பண்ண நிறைய ப்ராடக்ட்ஸோட லிங்க்ஸை கீழே வந்து நான் டேக் பண்ணியிருக்கேன். ஸோ உங்களுக்கு வேணும்னா நீங்க அது எல்லாத்தையுமே செக் பண்ணி பாருங்க. நான் மென்ஷன் பண்றேன் எல்லாமே. ஓகே, இன்னைக்கு என்ன சமையல் அப்படின்னா லஞ்சுக்கு வந்து முருங்கைக்காய் போட்டு சாம்பார் வச்சிருக்கேன். வெறும் முருங்கைக்காய் மட்டும் போட்டால் நல்லா இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு அது கூட வேற எதனா காய் சேர்க்கணும்னு சொல்லிட்டு பீன்ஸும் ஆட் பண்ணியிருக்கேன். கத்திரிக்காய் பார்த்தேன் வீட்டில் சுத்தமா இல்லை, போய் வாங்கிட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். வேண்டாம் பரவாயில்ல, டெய்லியும் தான் கத்திரிக்காய் போட்டு செய்யறோமே அப்படின்னு அதை விட்டுட்டேன், ஸ்கிப் பண்ணிட்டேன். மாங்காவும் கண்டிப்பா போட்டு செய்வேன், அதுவும் இல்லை. இது எல்லாமே சேர்ந்து ஒரேடியா உழசந்தையில போய் வாங்கிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப இருக்கிறத செஞ்சிடலாம் அப்படின்னு முருங்கைக்காவும் பீன்ஸும் போட்டு சாம்பார் வச்சிருக்கேன். அதுக்கு சைட் டிஷ்ஷா இந்த பீட்ரூட் பொரியல் தான் பண்றேன். இந்த சாப்பர் வந்து ரொம்ப நல்லா இருக்குங்க. நான் ஒரு 3 மந்த்தா வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ரொம்ப நல்லா இருக்கு. நான் இது ரேட் வந்து ரொம்ப கம்மியா தான் வாங்கினேன். இந்த ப்ராடக்டோட லிங்க்கையும் நான் கீழே டேக் பண்றேன், வேணுன்றவங்க செக் பண்ணி பாருங்க. இருக்கிற வெஜிடபிள்ஸ்லயே பீட்ரூட் தான் கொஞ்சம் ஹார்டா இருக்கும். அதுவே இது ரொம்ப அழகா சாப் பண்ணி கொடுக்குமா, எனக்கு அதனாலேயே ரொம்ப பிடிக்கும் இது. எங்க வீட்ல காய் இல்லாம எதுவுமே சாப்பிட மாட்டாங்க. காய் கண்டிப்பா இருக்கணும். ரசமே இருந்தாலும் காய் கன்ஃபார்மா இருக்கணும். ஆளுக்கு ஒரு கப் அளவுக்காவது காய் இருந்தாதான் எங்க எல்லாருக்குமே சாப்பிடவே பிடிக்குமே. ஸோ நீங்களும் அப்படியே இருங்க. நான் இப்ப காட்டுற பாத்தீங்களா, இந்த 3 ஸ்பூன் மட்டும் இல்ல, இது கூடவே அந்த அந்த ஃப்ளவர் ஷேப்ல இருக்கு இல்லையா, அது மாதிரி இன்னொன்னு இருந்துச்சு. செட் ஆஃப் 4ன்னு சொல்லிட்டு 4 ஸ்பூன் வந்துச்சு. இது வந்து ஆக்சுவலா நான் ஆர்டர் போட்டு வாங்கணுன்ற ஐடியாலே இல்ல நானு. அர்ஷா வந்து ஒரு வாட்டி கேக் சாப்பிடுற வீடியோ பார்த்துட்டு எனக்கு இது வேணவே வேணும்னு அடம் பிடிச்சு, இது வேணும் எனக்கு, ஸ்கூலுக்கு நான் கொண்டு போவேன், கேக் நான் சாப்பிடுவேன் அப்படின்னா. உங்க ஸ்கூல்ல தான் கேக்கே கொண்டு வரக்கூடாதேடா, அலோடே கிடையாதுன்னா, நீ செய்யுமா வீட்டுல, நான் அதை சாப்பிடுவேன் அப்படின்னா. ஸோ அவனுக்காக வாங்கினது தான் இது. இது நம்ம டெய்லி யூஸ் பண்ற மாதிரி தடியா இல்லை அப்படின்னாலும் தின்னா கியூட்டா இருக்கும். பட் நான் இது கேக் சாப்பிட யூஸ் பண்றேனோ இல்லையோ, வீட்டுல சமையலுக்கு அந்த அளவுக்கு போடுறதுக்கு நான் நல்லாவே யூஸ் பண்றேன். ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு எனக்கு. இந்த பீட்ரூட் பொரியல் வந்து நான் ரொம்ப சிம்பிளா தான் பண்ணுவேன். காய் போட்டு வதக்கி தாளிச்சிட்டு அதுல கடைசியா வேர்க்கடலையும் இந்த தேங்காவையும் துருவி நான் ஆட் பண்ணிப்பேன். எங்க வீட்டுல வந்து அருவாமனை இருக்கு. பட் இருந்தாலும் அது ரொம்ப பயம் எனக்கு அதுல யூஸ் பண்றதுக்கு. எனக்கு இது வரைக்கும் நான் அதை யூஸ் பண்ணதே இல்லையா, அதனால அது ரொம்ப பயம். அதை தூக்கி நான் மேல வச்சுட்டேன். இது வரைக்கும் நான் தொட்டது கூட இல்லை. நான் தேங்காய் துருவுறதுக்குன்னு சொல்லிட்டே நான் இதை வாங்கி யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் ரொம்ப நாளா நானு. எங்க அம்மா அருவாமனை யூஸ் பண்றதுலாம் நான் பார்த்திருக்கேன். பட் நான் இது வரைக்கும் அதை டச் பண்ணது கூட கிடையாது என் லைஃப்ல நானு. எப்படி அதை ப்ராப்பரா யூஸ் பண்ணணும் அப்படின்றதும் எனக்கு தெரியாது எனக்கு. ஸோ இதை வம்பே வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் தூக்கி மேலே வச்சுட்டேன் நான். இவங்க வீட்டுக்கு வந்ததுல இருந்து அந்த அருவாமனையை நான் தொட்டது கூட கிடையாது. நான் இப்ப தேங்காய் துருவை யூஸ் பண்ண பாத்தீங்களா, அதை தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் இப்போ வரைக்கும். இந்த கடைசி நிமிஷத்துல இந்த மாதிரி வேர்க்கடலை, தேங்காய் கூடவே பச்சை மிளகாவும் ஆட் பண்ணி போட்டு செஞ்சீங்கன்னா நல்லா இருக்கும். பட் ஹர்ஷா வந்து பச்சை மிளகா ஆட் பண்ணா கொஞ்சம் காரமா இருக்குன்ற ரீசன்னால அவனுக்காகவே போட்டு செய்ய முடியாதுன்னு சொல்லிட்டு நான் பச்சை மிளகா போடல. நீங்க செய்யும் போது பச்சை மிளகாவும் போட்டு செஞ்சு பாருங்க. அதே மாதிரி கடலை பருப்பும் வேக வச்சு ஆட் பண்ணீங்கன்னா இன்னும் நல்லா இருக்கும். ஸோ எங்க வீட்டுல லஞ்ச் இதுதான். நான் சாப்பிட்டுட்டு உனக்கு ஊட்டுறேன்டா அப்படின்னா, அவன் பீட்ரூட் பொரியல் பார்த்துட்டு எனக்கு இப்பவே வேணும் அப்படின்னா, அப்புறம் ஒரே ஒரு வாய் மட்டும் வாங்கிட்டு சரிம்மா நீ சாப்பிட்ட பிறகே எனக்கு ஊட்டுன்னு சொல்லிட்டு அவன் போயிட்டான். அதுக்கப்புறமா இங்கேருந்து போயிட்டு அவங்க பாட்டி உயிரை எடுத்துட்டு இருந்தான். அம்மா வந்து என்னை விட்டுட்டு சாப்பிட்றா, எனக்கு சாப்பாடே கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள சண்டைக்கு வர கூட்டிட்டு வந்தான் இங்க. என் பொறுமையை ரொம்ப சோதிக்கிறாங்க இவன்.
வீட்டு பொம்பளைங்களுக்குள்ள சண்டை மூட்டி விடுறதுக்கு வெளிய இருந்து ஆள் வர தேவையில்ல. நம்ம வீட்டு ஆம்பளைங்களே போதுங்க. அப்புறம் வீடு வந்து எங்களோட பெட்ரூம் ஃபர்ஸ்ட் ரெடி பண்ணிடணும் அப்படின்னு நான் ரொம்ப நினைச்சேன். ஸோ அதுக்காக நிறைய ப்ராடக்ட்ஸ் வந்து ஆர்டர் போட்டு வாங்கிட்டே இருக்கேன். ரொம்ப பெருசு பெருசா இல்லை, கொஞ்சம் சின்ன சின்னதாக தான். அதில் நான் 2 பொருள் உங்களுக்கு காட்டுறேன் நான். இந்த ஆர்டிஃபிஷியல் பிளான்ட்ஸ் தான் ஃபர்ஸ்ட் நான் வாங்கியிருந்தேன். 3 வாங்கியிருந்தேன். இப்போ இங்கே கீழே இருக்கு பார்த்தீங்களா, அது 2மே லிவிங் பிளான்ட்ஸ். நான் இப்போ பிரித்து காட்டுறேன் பாருங்க. இது 2 மட்டும்தான் ஆர்டிஃபிஷியல் பிளான்ட்ஸ். ஒன்றும் இல்லை, இது வாங்கிட்டு இது கூட கனெக்ட் பண்ணி வச்சுக்கலாம் நம்ம. ஆக்சுவலா இப்போ இதை வச்சு நான் காட்ட போறதுல வெறும் நான் என்ன வாங்கினேன் அப்படின்றத மட்டும் காட்டுறேன். பிகாஸ் நான் ரூம் மேக் ஓவர் பண்ணும்போது அந்த வீடியோவில் நான் என்னென்ன ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணேன் அப்படின்றது எல்லாமே அன்னைக்கு நான் ஃபுல்லாகவே நான் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ அங்கே குட்டியாக லிவிங் பிளான்ஸ் ஒன்று இருக்கு பாருங்க, அதோட வேர்ஷன் தான் இது. ஆனால் இது பிளாஸ்டிக். அது வருமா வராதான்ற டவுட்ல தான் நான் இது வாங்கிட்டேன். நான் பரவாயில்ல, அது ரொம்ப கியூட்டா அத்தன்டிக்கா இருக்கவே ஓகே இது வாங்கியே ஆகணும்னு சொல்லிட்டு நான் வாங்கிட்டேன். நான் வாங்கின ப்ராடக்ட்ஸ் எல்லாம் அங்கே பின்னாடி மேலே போட்டு வச்சிருக்க பாருங்க. இப்போதைக்கு டெலிவரி ஆன ப்ராடக்ட்ஸ் இது எல்லாமே இதுதான். பட் இன்னும் கொஞ்சம் வர வேண்டியது இருக்கு ஆர்டர் பண்ணது. இன்னும் எதுவுமே வீட்டுக்கு வரல. இன்னும் கொஞ்சம் ப்ராடக்ட்ஸ் வந்து இன்னும் வீட்டுக்கு வந்து சேரல. ஒவ்வொன்றா போட்டுட்டு இருக்க, ஒவ்வொன்றா வீட்டுக்கு வந்து சேர்ந்துட்டு இருக்கு. என் ஹஸ்பண்ட் தான் என்ன வாங்கி குப்பை மாதிரி மேல போட்டுட்டே இருக்கியே பார்த்துட்டு பார்த்துட்டுன்னு சொல்லிட்டு. ஒன்று வாங்கினா சும்மா கிடையாது, எல்லாத்தையுமே ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு கரெக்டா இருக்கான்னு எல்லாமே செக் பண்ணிட்டு தான் நல்லா இல்லை அப்படின்னா உடனே ரிட்டர்ன் போட்டுறது நான். இந்த 2 பிளான்ஸோட லிங்கையும் கீழே டேக் பண்றேன், வேணுறவங்க செக் பண்ணி பாருங்க. ரொம்ப நல்லா இருக்கு இது 2மே. இது பாட்டமோடவும் சேர்ந்து வருது, பாட்டம் இல்லாமலையும் வருது. நான் வந்து தனியா அதுல இருந்த பாட்டம் வந்து எனக்கு பிடிக்காததுனால நான் தனியா போட்டிருந்தேன் அதோட பாட்டம். ஸோ அதை நான் இதுல காட்டல, இன்னும் வரல எனக்கு வீட்டுக்கு. ஸோ நான் வந்தா நான் காட்டுறேன். அண்ட் தென் இந்த குட்டி பிளான்ட் வந்து போத்தஸ் மாதிரி இருக்கு பாருங்க. ஸோ இது வந்து 2 போட்டிருந்தேன் ஆக்சுவலா நான். ஒன்னு வந்து டெய்லி மினி விளாக்ல பாத்துட்டு இருப்பீங்க கிச்சன்ல, இன்னொன்னு வந்து இங்க பெட்ரூம்ல வச்சிருக்கேன் நான். இது 3மே ரொம்ப அஃபோர்டபுள் ப்ரைஸ் தான். கீழே டேக் பண்றேன், வேணுன்றவங்க செக் பண்ணிக்கோங்க. இப்போ ஹர்ஷாவோட ஃபங்க்ஷனுக்கு தான் ரெடி ஆகணும். ஒரு 3 ஆரம்பிச்சாதான் கரெக்டா இருக்கும்னு சொல்லிட்டு இப்பவே நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். என் ஹஸ்பண்ட் குளிக்கிறதுக்கு போயிட்டாரு. ஹர்ஷாவை நான் காலையில நானும் ஹர்ஷாவும் மார்னிங்கே குளிச்சிட்டோம் அப்படின்றதுனால நாங்க வெறும் ரெடி தான் ஆகணும் ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு. இந்த மாதிரி ஈவினிங் டைம்ல நான் வீட்டில் இருக்கேன் அப்படின்னா ஸ்க்ரப்பர் தான் மோஸ்ட்லி நான். அதுவும் இந்த ஸ்க்ரப்பர் வந்து ரொம்ப ஸ்பெஷல் எனக்கு. ரொம்ப நல்லா இருக்கும். இதை யூஸ் பண்ணிங்கன்னா ஃபேஸே கொஞ்சம் அந்த இன்ஸ்டன்ட் க்ளோ வந்து நல்லாவே கிடைக்கும். ஸோ அதனால ஸ்க்ரப்பர் வந்து மோஸ்ட்லி யூஸ் பண்ணுங்க. க்ளோ வேணும், பிரைட்னஸ் வேணும் அப்படின்னா ஸ்க்ரப்பர் ரொம்ப நல்லாயிருக்கும். வீட்லேயும் நம்ம யூஸ் பண்ணலாம், பட் இது நல்லாயிருக்கும் ரொம்பவே. நீங்கள் மேக்கப்பே போட்டிங்கன்னா கூட சில நேரத்தில் டல்லாக தெரியும். ஆனால் இது யூஸ் பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். ரீசன்ட் டேஸாக ரொம்ப அடிக்ட் ஆகிட்டேன் இந்த ஸ்க்ரப்பருக்கு. இது வந்து ரொம்ப ஸ்மெல்லும் இருக்காது, ஃப்ரேக்ரன்ஸ் ஃப்ரீ தான் இது. மற்ற பிராண்ட்ஸ்லலாம் வந்து அந்த ஃப்ரேக்ரன்ஸோட இருக்கும், இதில் அதுவும் கிடையாது. ரொம்ப நல்லா இருக்கும். என்னதான் மேக்கப் போடுறோம் அப்படின்னாலும் அந்த மாய்ஸ்சரைசர் இல்லைனாவே முகம் அப்படியே அன்ஹெல்த்தியாக ஃபீல் ஆகுது எனக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் மாய்ஸ்சரைசர், அப்புறம் ஒரு வெயில் ஒன்றும் இருக்க போகிறது இல்லை 4 மணிக்கு மேலே, இருந்தாலும் சன்ஸ்க்ரீன் போட்டே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ சன்ஸ்க்ரீன் போடணும். எனக்கு வேற இன்னும் பீரியட் ஆகலை, வரப்போகுது, இன்னும் ஒரு 2 டேஸ் இருக்கு. அதனாலே இந்த முன்னாடியே பாருங்க டிங்கு டிங்குன்னு எனக்கு கரெக்டாக வந்துடுது. எனக்கு 2 வந்திருக்கு பிம்பிள்ஸ் ஆக்சுவலாக. அதுக்காகவே டெய்லி மார்னிங் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் ஹிமாலயா நீம் ஃபேஸ் வாஷ். ஆனா இப்போ வந்து யூஸ் பண்றது ஃபேஸ் க்ளோக்காக இந்த ஸ்க்ரப்பர் தான், ஹிமாலயாவோட கோல்டு பிரஸ் டர்மரிக் ஸ்க்ரப்பர். இது ரொம்ப நல்லா இருக்கும், வேணுன்றவங்க யூஸ் பண்ணி பாருங்க. என்னோட ஃபேவரட்டான சன்ஸ்கிரீன்ல இந்த ஃபாக்ஸ்டைல் சன்ஸ்கிரீன் தான். இது வந்து வாட்டர் ரெசிஸ்டன்ட் கிடையாது, பட் இதுலேயே வாட்டர் ரெசிஸ்டன்ட்டும் இருக்கும். இது ரொம்ப அஃபோர்டபுளான சன்ஸ்கிரீன். இது எனக்கு ரொம்ப பிடிச்சது வேற. இது நான் ஃபர்ஸ்ட் என் லைஃப்ல எனக்கு மேக்கப் அப்படின்ற ஒரு விஷயத்த ஸ்டார்ட் பண்ணதே எப்போ தெரியுமா, 9th படிக்கும் போது தான். அதுவும் எங்க அக்காவோட ஃபங்க்ஷன் நினைக்கிறேன், யாரோட ஃபங்க்ஷன் எனக்கு சரியா தெரியல. அப்பத்துலேருந்து நான் யூஸ் பண்ண ஆரம்பித்தேன் மேக்கப் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் வந்து ஃபுல்லாக தெரியாது, ஒரு பவுடர், அப்புறம் ஒரு ஃபவுண்டேஷன், அப்புறம் லிப்ஸ்டிக் லைட்டா, அவ்வளோதான் தெரியும், வேற எதுவும் தெரியாது. ஐலைனர் போட மாட்டேன், காஜல் போட மாட்டேன், எதுவுமே பண்ண மாட்டேன். சிம்பிளா எனக்கு தெரிஞ்சது அது 3 மட்டும்தான். அந்த ஃபவுண்டேஷன் கூட ஃபர்ஸ்ட் எனக்கு தெரியாது. எங்க அக்காங்க யூஸ் பண்ணதை பார்த்துட்டு தான், ஓ இதெல்லாம் போடணும் போல இருக்கு, இதெல்லாம் போட்டாதான் அழகா இருக்கும் போல இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட இருந்து கத்துக்கிட்டது நான். காம்பேக்ட் பவுடர் கூட ரோஸ் பவுடர்னு சொல்லிட்டு அப்பெல்லாம் ஒன்று வரும் பார்த்தீங்களா, ஒரு பெரிய டப்பா, அதுதான் வாங்கி நானும் வச்சுட்டு இருந்தேன் ரொம்ப வருஷமா. இப்போ இல்லை, இப்போ நான் பிராண்ட் வேற மாத்திட்டேன். நான் ஒரு 2-3 பிராண்ட் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். பட் நான் இதுல யூஸ் பண்ண பிராண்ட் வந்து NY Bayல காம்பேக்ட் பவுடர். அது அதே மாதிரி நல்லா பார்த்துருந்தீங்கன்னா நான் கன்சிலரும் யூஸ் பண்ண மாட்டேன். நான் யூஸ் பண்ற ஃபவுண்டேஷனே அதுக்கும் யூஸ் பண்ணிப்பேன். ஸோ கன்சிலர் வந்து என்கிட்ட இருக்காது, நான் யூஸே பண்ணது இல்லை. அந்த கன்சிலர் யூஸ் பண்ணி அந்த டார்க் சர்க்கிளும் ஃபுல்லா மறைச்சிட்டா என்னோட ஒரிஜினல் ஃபேஸ் கட் மாதிரி இல்லைன்னு என் ஹஸ்பண்ட் ஃபீல் பண்றதுனால நான் கன்சிலரே யூஸ் பண்றது இல்லை, விட்டுட்டேன்.
இந்த 2 லிப்ஸ்டிக்ல எது போடலான்னு எனக்கு தோணுச்சு அப்படின்னா, நான் எப்பவுமே நியூட் ஷேட் தான் ரொம்ப விரும்பி போடுவேன். அதே மாரி மேட் ஃபினிஷ்ல இருக்கணும். இந்த 2 வருஷத்துல நான் ரொம்ப அடிக்ட் ஆனது எதுக்கு அப்படின்னா, அந்த ஜூடியோட லிப்ஸ்டிக் தான். அதுக்கு ரொம்ப அடிக்ட் ஆயிட்டேன். ரொம்ப நல்லா இருக்கா அது. பயங்கர அடிக்ட். அப்படி இல்லன்னா ஃபேஸஸ் கனடாவோட நான் யூஸ் பண்ற ஒரு ஷேட் இருக்கு. அதுவும் நியூட் ஷேட் தான். நியூட் ஷேட் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த டாஸ்லரோட இந்த ரெட் ஷேட் வந்து அர்ஷக்காக வாங்குனது இது. ஸோ அது போடலாமா வேணாமான்னு யோசிச்சேன். அப்ப இல்ல நமக்கு அது செட் ஆகாதுன்னு சொல்லிட்டு நான் நியூடே எடுத்துக்கிட்டேன். ஃபைனலா இந்த க்ளோயிங்க்காக எனக்கு நம்ம எப்படியும் ஃபங்ஷன் போனா நடந்துட்டே இருப்போம். அதுல கொஞ்சம் டயர்ட் ஆகும். அந்த டயர்ட்னஸ் தெரியாம அந்த க்ளோயிங் ஸ்கின்னோட இருக்கணும் அப்படின்னா, இந்த ஸ்ட்ரோக் க்ரீம் யூஸ் பண்ணா ரொம்ப நல்லா இருக்கும். ஆக்சுவலா இது பிரைமராவும் யூஸ் பண்ணலாம். 2 in 1 தான் இது. நான் இன்னைக்கு வாட்ச் என்ன வியர் பண்ணிட்டு போக போறேன் அப்படின்னா, இந்த டைட்டன் ராகா தான். நான் அன்னைக்கே சொன்னேன் இல்லையா ஒரு வீடியோல, இது புதுசா இப்பதான் வாங்குனது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2, 3 வாட்டி போட்டேன். அதோட இப்பதான் போடுறேன் நானு. எனக்கு இந்த மாதிரி வாட்ச் கலெக்ஷன்ஸ் அப்புறம் பிரேஸ்லெட்ஸ் இதெல்லாம் ரொம்ப பிடிக்கும் எனக்கு. இந்த கையில போற ஐட்டம்ஸ்லாம் ரொம்ப பிடிக்குங்க எனக்கு. ப்ரைமருக்காகன்னு பார்த்தீங்கன்னா நான் இது யூஸ் பண்ணேன். ப்ரைமரே முதல்ல யூஸ் பண்றது இல்லைங்க. எப்பயாவது ஒரு நாள் தான் யூஸ் பண்ணுவேன். ரொம்ப நேரம் தேவை அப்படின்னா மட்டும் தான். பட் இப்போ வந்து ஒரு 4 hours 5 hours தானே உடனே வீட்டுக்கு வந்துருவோம் அப்படின்றதுனால நான் அதை யூஸ் பண்ணல. ப்ரைமர் வந்து நான் போடல. அவ்வளோ ஒன்றும் நான் மேக்கப்பும் போட்டிருக்கல. நான் போடுற மேக்கப் எல்லாமே ஆஃபீஸ்க்கு போடுற மாதிரி, காலேஜுக்கு போகிற மாதிரி இந்த மாதிரி தான் இருக்குமா, ரொம்ப லைட்டாக தான் இருக்கும். ஸோ நான் போடுற மேக்கப் எதுவுமே ரொம்ப இருக்காது. அதனாலேயே ப்ரைமர் எனக்கு தேவைப்படுறது இல்லை. நான் ஹர்ஷாவை ரெடி பண்ணும்போதே அழகா உட்காந்து காட்ட ஆரம்பிச்சுட்டான். ஒன்றும் பண்ணல. அவனுக்கு பவுடர் மட்டும் அடிச்சு இந்த லிப்ஸ்டிக் போட்டு விட்டேன். அப்புறம் ஹைலைட்டரும் லைட்டாக போட்டு விட்டேன் அவனுக்கு. லிப்ஸ்டிக் போடும்போது கொஞ்சம் பயமா இருந்துச்சு. எங்க ஒத்துக்காம போயிடுமோ அப்படின்னு சொல்லிட்டு. இந்த ரெட் ஷேட் தான் அவனுக்கு வாங்கினேன். பட் அவனுக்கு வந்து அப்படி ஃபுல்லா போட்டுட்டா வந்து ரொம்ப டார்க்கா இருக்குமே நினைச்சேன். அதனால லைட்டா மட்டும் போட்டு விட்டேன். அவன் பாருங்க என்ன அழகா உட்காந்து காட்டிட்டு இருக்கான். இதெல்லாம் பசங்களுக்கு இதெல்லாம் பண்ண ரொம்ப ஆசைதான். பட் எங்க இவங்களை போட விடுறோம் நம்ம. கேர்ள் பேபியா இருந்தா பரவாயில்ல. இவன் பையனா எனக்கு போடவும் முடியாது எதுவுமே. அண்ட் ஃபைனலா நானும் ரெடி ஆயிட்டேன். இந்த டாஸ்லரோட இந்த ஷேட் வந்து நான் கண்டுபிடிச்சிட்டேன். அதனால கீழே நான் டேக் பண்றேன் இந்த ப்ராடக்ட்டை. வேணுன்றவங்க செக் பண்ணி பாருங்க. அர்ஷாவோட ஸ்கூல்ல வந்து எங்க வந்து ஃபங்க்ஷன் போட்டிருந்தாங்க அப்படின்னா, எங்க ஊர்ல தண்டபாணி மண்டபம்னு ஒன்று இருக்கு. அதுல போட்டிருந்தாங்க இந்த ஃபங்க்ஷன் செட்டிங் ஃபுல்லாவே. நல்லா சூப்பரா ரெடி பண்ணியிருந்தாங்க. இவனை கூட்டிட்டு வந்தோடனே மேம் வந்து நேம் மட்டும் எழுதி டைம் எழுதி நேமுக்கு நேரம் நான் கூட்டிட்டு வந்த டைமை எழுதி சைன் போட்டுட்டு அவங்கள கூட்டிட்டு போயிட்டாங்க. யாரெல்லாம் வராங்களோ அவங்க பசங்களை கூட்டிட்டு நேரம் அவங்க ரூமுக்கு போயிடுறாங்க. அர்ஷாவுக்கு கூட வந்து மேலதான் வச்சிருந்தாங்க. எல்கேஜியும் யூகேஜியும் மேல இருந்தாங்க. ப்ரீகேஜி 2 பேரும் ஸ்டேஜ் பக்கத்துலயே ரூம் இருக்கு பாருங்க. மணப்பெண் மணமகன் அறைன்னு சொல்லிட்டு அந்த ரூம்ல போட்டுட்டாங்க. இப்ப அர்ஷாவோட டான்ஸ் மட்டும் பாத்துருங்க.
அஷோ ரொம்ப சூப்பரா ஆடினா. நாங்களே எதிர்பார்க்கல. வீட்ல டெய்லி ஆடி காமிச்சிட்டு தான் இருந்தான். பட் அங்க அவ்ளோ சூப்பரா ஆடுவான்னு நானே எக்ஸ்பெக்ட் பண்ணல. நானே என் ஹஸ்பண்டும் சரியான கத்திட்டு இருந்தோம் நாங்க. எல்லா பசங்களுமே குட்டீஸ் அவ்ளோ கியூட்டா ஆடுனாங்க தெரியுமா? அவ்ளோ நல்லா இருந்துச்சு பார்க்கறதுக்கே. இந்த அளவுக்கு எஃபர்ட்ஸ் போட்டு அவங்களுக்கு சொல்லிக் குடுத்தது அவங்க ஸ்டாஃப்ஸ் தான். உண்மையிலே அவங்க ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணணும் அவங்க எல்லாரையுமே. நம்ம பெரியவங்க மைண்ட்ல கூட ஏத்திடலாம். பட் குட்டி பசங்க மைண்ட்ல வந்து அடுத்தடுத்து இந்த ஸ்டெப் தான் அப்படின்றத ஏத்துறது ரொம்ப கஷ்டம். ஆனா அதுவே அவ்ளோ அழகா பண்ணியிருக்காங்கன்னா, அப்ப எந்த அளவுக்கு எஃபர்ட்ஸ் போட்டுருப்பாங்க பாருங்களேன். நான் வந்து பசங்க ஆடும்போது கொஞ்சம் தான் வீடியோ எடுத்தேன். அர்ஷத் வந்து ஃபுல்லா எடுத்தேன். மத்த பசங்க எல்லாமே ஆடும்போது கொஞ்சம் தான் எடுத்தேன். பிகாஸ் அவங்க எல்லாமே எடுக்கணும் அப்டின்னா, மத்தத பார்க்க முடியாது அப்டின்றதுனால, என்னால அந்த மொமெண்ட்ட என்ஜாய் பண்ண முடியாது அப்டின்றதுனால, எல்லாத்தையும் நான் வீடியோ எடுக்க முடியல. யூகேஜி பசங்கலாம் சூப்பரா பண்ணியிருந்தாங்க தெரியுமா? அவங்களுக்கு சாங் செலக்ஷனும் அவ்ளோ சூப்பரா இருந்துச்சு. விஜய் சாங் வந்ததும் அந்த மாரி கத்துனாங்க ஃபுல் க்ரவுடும். ஆனா ரொம்ப என்ஜாய் பண்ணோம் நாங்க எல்லாருமே. அப்புறம் இதெல்லாம் முடிச்சுட்டு மேமோட நின்னு ஃபோட்டோஸ்லாம் எடுத்துட்டு, நாங்க அங்கருந்து கிளம்பிட்டோம். அங்கருந்து வரும்போது ஹர்ஷா வந்து பலூன் வந்து உள்ள வேணும்னு சொல்லிட்டு அங்க அலங்காரத்துக்காக டெக்கரேஷன் பண்ணி வச்சிருந்தாங்க பார்த்தீங்களா? அந்த பலூன் எல்லாம் பசங்க ஒண்ணு ஒண்ணா பிச்சுட்டானுங்க. இவனும் கொஞ்சம் எடுத்துட்டு வந்துட்டான் அவங்க அப்பாட்ட சொல்லி. அப்புறம் இத முடிச்சுட்டு நாங்க ஸ்ட்ரைட்டா வீட்டுக்கு போயிட்டோம். நான் வீட்லேருந்து வரும்போதே சப்பாத்தி போட்டு வச்சுட்டு தான் வந்திருந்தேன். ஸோ வீட்டுக்கு போனதும் எனக்கு சமையல் ஒர்க் இல்ல. அதனால டேரக்ட்டா போய் சாப்பிட்டுட்டு அழகா படுத்து தூங்கிட்டோம். சரியான டயர்ட் இருந்துச்சு எங்க எல்லாருக்குமே. அண்ட் அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு உண்மையிலேயே என்டர்டெயினா இருந்திருக்கும்னு நான் நம்புறேன். நான் இந்த வீடியோல காமிச்ச எல்லா ப்ராடக்ட்ஸுமே கீழ நான் டேக் பண்ணியிருக்கேன். வேணுன்றவங்க செக் பண்ணி பாருங்க. என்னோட வீடியோவ இதுதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்டின்னா, என்னோட சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் டெய்லி என்னோட வீடியோஸ ஃபாலோ பண்ணிக்கோங்க. அண்ட் அவ்வளோதான். இதோட நம்ம டெய்லி போடுற மினி விளாக்ல பார்க்கலாம். பாய். அண்ட் ஹர்ஷா அதே மாரி எந்த அளவுக்கு டான்ஸ் ஆடுனா, எவ்ளோ அழகா பண்ணான்றத கீழ எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. பாய்.